பெருமானார் சொன்னார்கள், நீங்களும் யகூதிகளின் சண்டை பிடிப்பீங்கன்றாங்க. அட 48க்கு முன்னாடி இஸ்ரேலே இல்ல, எந்த இடத்துல சண்டை பிடிப்பீங்க? ஃபைனல் வார் பைத்துல் மக்தஸ் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜெருசலம் பள்ளி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பள்ளியை முன்னிட்டு மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். முஸ்லிம்களே, நீங்களும் யகூதியும், இதை நான் வரலாறை விரித்தால் அது எங்கேயோ போயிடும். சண்டை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த வார்ல தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை இருக்கும். முஸ்லிம் ஆனால் ஷேக் அல்பானி அவர்கள் இதை ஹசன்ல கொண்டு வராங்க. இது ஹசன் என்ற தரத்துல கொண்டு வராங்க. இந்த செய்தி பைத்துல் மக்தஸ் எழும்பினால், ஜெருசலம் எழும்பினால் அவருடைய வீழ்ச்சியும் பைத்துல் மக்தஸுடைய எழுச்சியும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸ் நீட்டு போகுது. அது மல்ஹமா, யுத்தங்களுக்குள்ள உங்களை தள்ளும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி, திரும்பவும் சொல்லுகிறேன், ஷேக் அல்பானி அவர்கள் இதை ஹசன் என்ற ஹுக்கும் கொடுக்கிறாங்க. ஹசன் என்ற தரத்துல வருது. பைத்துல் மக்தஸ் என்ன தெரியுமா? நம்ம யஸ்ரிப் என்றா மதீனாவுடைய பழைய பேர். யஸ்ரிப் என்றுவோம், மதீனா பழைய பேர். பைத்துல் மக்தஸ் என்றா மஸ்ஜிதுல் அக்ஸா நினைச்சிடாதீங்க, ஹரம் என்று சொல்லுவோம் பாருங்க. ஹரம் என்றா ஹரம் எல்லை, காபத்துல்லாவை சுத்தி ஹரம் எல்லை சொல்லுவோம். இதெல்லாம் ஹரத்துடைய எல்லைன்னு. பைத்துல் மக்தஸ் என்றா அந்த ஊரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஊருடைய எழுச்சி மதீனாட வீழ்ச்சி. என்னன்னு வழங்கலாம் உங்களுக்கு? மதீனாவுல ஆட்சி இருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு பிறகு எங்க ஆட்சி? இத்தாலியில இல்லையா? ஈரான்லயா? ரோமத்திலயா? பாரசீகத்திலயா? அமெரிக்காவிலயா? மதீனாவுல. எவன் எங்க இருந்து வந்தாலும் மதீனாவுக்கு வரணும். கலீஃபாவை சந்திக்கலாமான்னு கேட்கணும். கலீஃபா மதீனால. உலகத்துல 3/2 பகுதி இஸ்லாத்துக்காக திறந்து கொடுக்கப்படுகிறது. இந்த குர்ஆன் பேசுது. அப்படி என்றா அது மதீனாவுடைய எழுச்சி. ஆட்சி மாற்றப்பட்டுச்சுன்னு வைங்க, மதீனாவோட வீழ்ச்சி என்றது வஹராபு யத்ரிபண்டா, மதீனாவுடைய ஆட்சி பைத்துல் மக்தஸை நோக்கி போகும். அர்த்தம் புரியுதா? இது இன்றைக்கு இந்த நிகழ்வு மட்டும் தான் எனக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மற்ற யுத்தங்கள் விஷயங்களை பேசல. பெருமானார் நின்று தொழுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா புனிதமான மண்ணு, எங்களுக்கு அது புனிதம். 3வது புனிதமான பள்ளிவாசல். பெருமானார் மிஅராஜ் போற நேரம் இஸ்ரா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் அங்கிருந்து போனாங்க. தகல்துல் மஸ்ஜித், நான் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மலக்குகள் ரெக்கைகளை தாழ்த்தி கொண்டிருக்கிற பிரதேசம் அது பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று குர்ஆன் சொல்லுது. பாரக்னா ஹவுலஹு, அது பரக்கத்து செய்யப்பட்ட இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எங்களுடைய பூமி, எங்களுடைய மண்ணு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா அவர்களுக்கும் புனிதம், அவர்களுக்கும் புனிதம், கிறிஸ்தவர்களுக்கும் புனிதம். ஃபைனல் ஈவென்ட் எங்க நடக்க போதண்டா? கிறிஸ்தவர்கள் சார்பில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், எங்கள் சார்பில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், யகூதிகளில் சார்பில் தஜ்ஜால் வருவார். இதுதான் கிரேட் இஸ்ராயல் ப்ராஜெக்ட். அவங்க என்ன பண்றாங்க? இஸ்ராயல்ல, அதாவது லெபனான்ல ஒரு பகுதி, சிரியாவுல ஒரு பகுதி, இந்த இஸ்ராயலை பெருசாக்குறாங்க. எதுக்கு பாண்டு கேட்டா அவங்க சொல்றாங்க, இது எங்க மதம் சொல்லுது, மலிகுஸ் ஸலாம், கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசன் வரப்போறான். யாருப்பா? மெசாயா. குர்ஆன்ல உங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் ஹதீஸ்ல, மஸீஹ் இப்னு தஜ்ஜால், மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மெசாயாவை எதிர்பார்க்கிறாங்க. எனக்கு நேரம் இல்லை, ஏனென்றால் அது விவரமாக நீங்க படிக்கணும். குர்ஆன் ஈசா இப்னு மரியத்தை பற்றி சொல்லுகிற நேரம் மஸீஹ், ஈசா இப்னு மரியத்தையும் மஸீஹ் என்று சொல்லப்படுகிறது. அவர்களும் ஒரு மெசாயாவை சொல்லுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஃபைனல் வார் பாபுலூத், பலஸ்தீனத்துடைய பாபுலூத் என்ற பகுதியில் வெரி ஃபைனல் வார் நடக்கும். இந்த உலகத்தின் எது உண்மை என்று நிலைநாட்டப்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்திலிருந்து கீழே இறங்குவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களோடு பேசுவார்கள். தஜ்ஜாலை யகூதிகள் வருவார்கள். உலகத்துல தஜ்ஜாலை கொண்டு போறது யகூதிகள். அதாவது இந்த ஈரான்ல இஸ்ஃபான் ஊர்ல கடுமையா தாக்குதல் நீங்க பேசுறீங்க.
பார்த்திருப்பீங்க. இஸ்ஃபஹான் என்ற அரபு ஹதீஸ்ல முஸ்லிம்ல செய்தி வருது, அந்த ஊரு பேரை சொல்லியே வருது, அஸ்பஹான். அஸ்பஹான் என்ற ஊரு, அதான் இஸ்ஃபஹான் என்றது. அந்த ஊர்ல பச்சை நிற ஆடைகளோடு, தயாலிசாண்ட ஆடையோடு யகூதிகள் 70,000 பேர் தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள். தஜ்ஜாலை எடுத்து மார்க்கெட் பண்றது யாரு? யகூதி. நாங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் ரப்பே அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னால இது பாதுகாப்பு. வேர்ல்ட் ரெடி ஆகுது ஃபைனல் வாருக்காக. யகூதிகள் தன்னுடைய அரசன் உலகம் அவன் வரும் வரைக்கும் சமாதானமாக இருக்காது என்று அவர்கள் நம்புகிறார்கள். நாம் இந்த பக்கம் எதிர்பார்க்கிறோம் மஹ்தி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய குடும்பம் என்றார்கள், என்னுடைய பேர் அவருடைய பேர் முஹம்மது என்றார்கள், என் வாப்பா பேர் அவருடைய வாப்பா பேர் என்றார்கள். நாளே ஹதீஸ்கள் தான் சஹீஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காபத்துல்லாஹ்ல ஹஜருல் அஸ்வதுக்கும் அந்த ருக்குனுக்கும் அந்த தூணுக்கும் தலையை குனித்துக் கொண்டிருப்பார், அவருடைய நெற்றி அகண்டிருக்கும், அவருடைய மூக்கை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த இரவுதான் இந்த உம்மத்தில் உள்ள அறிஞர்கள் மஸ்ஜிதுல் அதாவது காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கும் மக்காம் இப்ராஹிமுக்கும் இடையில் தலை குனிந்து இருப்பவருக்கு வல்லாஹி அவர் மஹ்தி என்று தெரியாது, அவர் மஹ்தி என்று தெரியாது. அப்பொழுது பையத்து நடைபெறும், அவர் அப்பொழுது தன்னை மஹ்தியாக பிரணப்படுத்துவார். இந்த உம்மத்துக்கு ஒரு தலைவர் வெள்ளை மினாரா. இப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுகிற நேரம் இது டெமஸ்கஸுடைய டிமிஷ்கில் வெள்ளை மினாராவில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிற அறிஞர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்குது. இது ஃபஜ்ருடைய தொழுகையா அஸ்ருடைய தொழுகையா? அதிகமான அறிஞர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை என்றார்கள். அந்த தொழுகை டிமிஷ்கிலே எங்க கையில் அப்பொழுது சிரியா இல்லை, எங்க கையில் அப்பொழுது இல்லை என்றால் அப்பொழுது இஸ்லாம் அந்த இடத்துக்கு போகவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இங்கே வெள்ளை மினாரா கட்டப்படும் என்றார்கள். வெள்ளை மினாரா திமிஷ்கில் இருக்கிறது, அதுதானா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குற இடம் என்று தெரியாது. பட் அவைகள் எல்லாம் வந்து விட்டது, அதுவா என்று ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஆனால் அங்கதான் வரப்போறால் கிழக்கு பிரதேசத்தில் அந்த தொழுகைகளே இமாம் மஹ்தி அவர்கள் நிற்கிற நேரம் வானத்தில் இந்த மலக்குமாருடைய ரெக்கைகளோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்குவார். வண்ண நடை ஆடையோடு அவருடைய தலையில இருந்து கொட்டு சொட்டாக கொட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் கீழே இறங்குவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்து கண்ணியப்படுத்தப்படுகிற நேரம் அது சிரியாவிலே நடக்க போகிறது. அவர் வந்து தொழுகைக்கு நிற்கிற நேரம் இமாம் மஹ்தி அவர்கள் கண்டு விடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருக்கு தொழுவிக்க சொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், இந்த உம்மத்துக்கு நீங்கள் என்பார்கள், நீங்க தொழுவீங்க என்பார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தொழுவிக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி நிற்பார்கள். அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உம்மத்துக்கு கிடைத்த கண்ணியம் என்கிறார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது யுத்தம் பறந்து போகிறது. யகூதியோடு எங்களுக்குரிய யுத்தம் எப்படி என்றா, ஆதா யகூதியும் வராயி, எனக்கு பின்னாடி யகூதி இருக்கிறான், தால் வாங்க அவனை கொல்லுங்கள் என்று மரங்கள் பேசும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கற்கள் பேசும் என்றால் இல்லல் கர்கத், கர்கத்தை தவிர என்றார்கள். இவர்கள் செய்கிற அநியாயத்துக்கு மரங்கள் பேச வேண்டும் சகோதரர்களே, இவர்கள் செய்கிற அநியாயத்துக்கு கல்லுகள் பேசும். மிக பயங்கரமான யுத்தம் என்றார்கள். பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள். ஃபைனல் யுத்தம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் அவர்கள் நம்பியது பொய் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நிரூபித்து காண்பார்கள். அவர்கள் அப்பொழுது பார்ப்பார்கள், முஸ்லிம்கள் சொன்னது உண்மை என்பதை இந்த உலகம் பார்க்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபைனலாக அந்த பாபுலூத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் போகிற நேரம் தஜ்ஜால் உப்பு கரைவது போன்று கரைந்து காணாமல் போய்விடுவார். அதுக்கு முன்னாடி பைத்துல் மக்தஸுடைய எழுச்சி வரும். மதீனாவுடைய வீழ்ச்சி என்பது மதீனாவில் இருந்து ஆட்சி அங்க போகும். இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாஹு பேசினார், அமெரிக்கா மிக பெரும் பொருளாதாரம், டாலர்ல இயங்குற மிக பெரும் பொருளாதாரம் உலகத்தின், அவர் அமெரிக்கா சொன்னால் உலகமே சப்சுப்பாகிவிடும், அவ்வளவு பயப்படுவார்கள். ஆனால் வேர்ல்டுல ஒரே ஒரு சின்ன நாடு கல்ஃப்ல, அவ்வளவு முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில, அவ்வளவு நாடுகளுக்கு மத்தியில நின்று கொண்டு எல்லோரும் எனக்கு பயப்படுவீங்களாண்டு 1948க்கு பிறகு பிறந்த யகூதி இஸ்ராயல் இன்றைக்கு பேசுகிறது என்று சொன்னால் இது ரசூலுல்லாஹ் அணுவணுவா சொன்ன மறுமைக்குரிய இடங்களை நோக்கி
இந்த யுத்தத்தால் அவர்கள் பலஸ்தீனத்தை முற்றிலும் அழிக்க பார்த்தார்கள். அவர்களால் முடியவில்லை. இந்த யுத்தம் இப்பொழுது எடுக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல் அமா, பெருமானார் விரலை நீட்டினார்கள். விரலை நீட்டிக்கொண்டே இருந்தார்கள். அது ஷாமின் பக்கம். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் விரலை மடிக்க மாட்டார்களா என்று சொல்கிற அளவுக்கு ஷாம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷாம், இந்த ஷாமிலே ஒரு பயங்கரமான யுத்தம் வரும் என்றார்கள். ஒரு இரவிலே இருட்டிலே ஒரு மனிதன் நடந்து போனால் எவ்வளவு பயம் இருக்குமோ, அவ்வளவு யுத்த நேரத்தில் பயம் இருக்குமோ, அப்படி பயங்கரமான ஒரு சூழல் வரும் என்றார்கள். எல்லோரும் அவர்களை கைவிரித்து விடுவார்கள் என்றார்கள். தன்னுடைய விரலை நீட்டி ஷாம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். பலஸ்தீன மக்கள் உலகத்திலே அவர்களை கேட்க மாட்டார்களா? சின்ன பிள்ளைகளுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், அவர்கள் சொல்றார்கள் மனித உரிமை என்று பேசுறாங்க. சின்ன பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிற நேரம் அது சம்பந்தமாக நிறைய குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் பலஸ்தீனத்திலே எத்தனையோ பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிற நேரம் உலகம் ஊமையாகிவிட்டது, உலகம் குருடாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு ஒண்ணுமே பேசாமல் அவர்கள் குருடாகி விட்டார்கள். அந்த பிள்ளைகள் சொல்லுது கேட்கிறாங்க, வாரீங்களா எங்க ஊருக்கு வாரீங்களான்னு கேட்கிற நேரம் சின்ன பிள்ளைகள் பேசுது, எங்களுக்கு உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாக கிடைக்குமான்னு கேட்டால் நம்முடைய மைசில் இருக்குது சகோதரர்களை என்ன வார்த்தைகள் பேசுறாங்க. அதாவது கட்டிடங்கள் உடைந்திருக்கிறது, அதுக்கு முன்னாடி பிள்ளைகள் வருகிறார்கள், அவர்கள்ட்ட போய் மைக்க கொடுத்தா பேசுறாங்க, எங்க உம்மா மௌத்து, வாப்பா மௌத்து, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அந்த மண்ணிலே அல்லாஹ் என்று பேசுகிறார்கள். இன்னும் அவர்களுடைய உணர்வுகள் சாகவில்லை, அவருடைய குடும்பம் மரணித்து விட்டார்கள், அவர்கள் உணர்வுகள் இருக்கிறது. ஃபைனல் வார் பலஸ்தீனத்திலே, இந்த இடத்திலே தஜ்ஜால் அழியும் வரைக்கும் பலஸ்தீன மண்ணிலே மெப்பை எடுத்து பாபுலூத்தை பாருங்கள். இஸ்ரேல் டெல் அவீவ் தான் அவருடைய தலைநகரம். அவர்கள் தலைநகரத்தை மாத்தி கேட்டார்கள். இப்ப தலைநகரம் ஜெருசலம். வேர்ல்டு வாருக்கான தயாரிப்பு அவர்கள் செய்கிறார்கள். டெல் அவீவ்ல என்ன குறை? ஏன் டெல் அவீவை மாத்துறார்கள்? ஃபைனல் வார் அவர்கள் மலிகுஸ் சலாம் அல்லது தஜ்ஜால் அவங்க பாதையிலனா, அவங்க பார்வையிலனா அவன் கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசு. அவன் தஜ்ஜால். அவன் வருவதற்கு கிரேட் இஸ்ராயலை செஞ்சு ஜெருசலத்தை தலைநகரமாக ஆக்கி, அமெரிக்கா ஜெருசலத்தை தலைநகரம் ஆக்கி விட்டது. அந்த அப்ரூவல் கொடுக்கப்பட்டு விட்டது. அவர்கள் ரெடி ஆகிறார்கள், அவருடைய ராஜாவை வரவேற்பதற்கு ரெடி ஆகிறார்கள். நாம் ரெடியாக நிற்கிறோம். எங்களுடைய தலைவர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகிறது, உலகம் ரெடி ஆகுது, முஸ்லிம்ல வருகிறது. ஈராக் பாதிக்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அடுத்தது சிரியா, அதுக்கு பொருளாதார தடை வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அடுத்தது எகிப்து என்றார்கள். முஸ்லிமுடைய இந்த செய்தியை கடந்து வருகிற நேரம் ஈராக்கில் உள்ள டெசர்ட் லயன், பாலைவனத்து சிங்கம் சதாம் ஹுசைன் அவர் இறந்து விட்டார். ஈராக்கில் ஒரு பெரும் பிரச்சனை. ஆனால் முஸ்லிம் சொல்லக்கூடிய செய்தி, அதாவது முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய அந்த செய்தி தானா இதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சிரியாவுக்கு வந்திருக்கிறது. எகிப்துக்கு இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யமன், யமனிலே வரக்கூடிய நெருப்பை சொன்னார்கள். ஜஸீரத்துல் அரபிலே எங்கெல்லாம் பத்தும் என்றார்கள். துருக்கியுடைய கான்ஸ்டான்டினோப்பிள், இன்றைக்கு இஸ்தான்புல், வெரி ஃபைனல் வார் நடக்கும் என்றார்கள். இமாம் மஹ்தி அவர்கள் தன்னுடைய தலைநகரமாக மதீனாவை அறிவிப்பார்கள். மதீனாவிலிருந்து படைகள் அனுப்பப்படும் என்றார்கள். உலகம் எங்கும் போர் சூழ்ந்து விடும் என்றார்கள். முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜஸீரத்துல் அரபிலே இன்றைக்கு அதற்கான அந்த புயல் வீசிக் கொண்டிருக்கிறது என்றால் ஹாத்தமுல் அன்பியா, நாவசைத்து பேசுகிற எந்த வார்த்தையும் பொய்யாகாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஹாத்தமுல் அன்பியா, அவர் பேசியதை நாம் அமைதியா உட்கார்ந்து படித்து பார்த்தால் உலகம் எங்கே நகர்கிறது. இந்த வார் அமெரிக்கா, உலகம் சொல்லுது இது அமெரிக்காவுக்குரிய வார் அல்ல, அமெரிக்காவுக்கு தெரியாது இது ஏன் என்று. இஸ்ரேல் முன்னின்று நடத்தக்கூடிய வார், மிக பயங்கரமாக இந்த வார் நடந்து கொண்டு போகிறது என்றால் ஹதீஸ்களை நாம் படித்து பார்க்கிற நேரம் இதனுடைய உண்மை தன்மைகளை நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னறிவிப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதாவது இப்பொழுது நடக்கக்கூடிய செய்திகள் நிறைய ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். மெல்ல அமைதியாக உட்கார்ந்து படிங்கள். இறுதியாக ஒன்றை ஒன்று சொல்லுகிறேன். ஒரு நாள்
நம்மளை நாம் இதெல்லாம் முன்னறிவிப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அதே ஒரு முன்னறிவிப்பை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதற்கு பிறகு நடக்கிற செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் வருவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவான். வஜிஅ யௌமஇஸின் பிஜஹன்னம், நரக நெருப்பு கொண்டு வந்து வைக்கப்படும். ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறார்களான்னு கேட்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள் இன்றைக்கு ஒரு ராஜா வர்ற நேரம் அந்த படை இந்த படை இருக்கிற மாதிரி இதையெல்லாம் தாண்டி ரஹ்மான் வரப்போகிறான் சன்னிதானத்துக்கு. எனக்கும் உங்களுக்கும் விசாரணைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறான். நம்புறீர்களா சகோதரர்களே? நம்புறீர்களா? இன்னமும் சந்தேகமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிற ரப்புல் இஸ்ஸத் ஸுல் அர்ஷில் மஜீத் ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் அந்த இடத்துக்கு வருவான். ரஹ்மான் வருகிற நேரம் எல்லோரும் நடுங்கி நிற்பார்கள். வம்தாசுல் யௌம அய்யுல் முஜ்ரிமுன், பாவிகளே விலகி விடுங்கள் என்று மலக்குமார்கள் கிரவுண்டில் இருந்து பாவிகளை எல்லாம் விளக்குவார்கள். நாகிசு ரூஸிஹிம் இந்த ரப்பிஹிம், தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி தலைகளை எல்லாம் குனித்தவர்களாக, ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா நஅமல் சாலிஹா இன்னா முகினூன், யா அல்லாஹ் அத்தனையும் பார்த்து விட்டோம், யா அல்லாஹ் அத்தனையும் கேட்டு விட்டோம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அவகாசம் வேண்டும் என்று துடிக்கிற நேரம், அந்த சபையில் நான் இருக்க கூடாது பெரியவர்களே, நீங்கள் இருக்க கூடாது பெரியவர்களே. பயங்கரமான சபை, மனிதர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நேரம். எந்த மணி பணத்தை கொடுத்து உங்க தீர்ப்பை மாற்ற முடியாது, லஞ்சம் கொடுத்து என்னுடைய தீர்ப்பை மாற்ற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு சொல்ல வருகிறானே, நம்புறீர்களா? பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருகிற நேரம் எல்லோரும் மூர்ச்சிட்டு விழுந்து விடுவார்கள், நான் எழும்பி பார்ப்பேன் என்றார்கள். அப்பொழுது மூசா அங்கே எழுந்து நிற்பார். அவர் மயங்கி விழுந்தாரா இல்லையான்னு தெரியாது, நான் தான் அங்கே எழும்புவேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன, இந்த உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் முதலிலே மயங்கி விட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்பவும் அவர் மயங்குவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எழும்பி பார்க்கிற நேரம் எல்லோரும் மயக்கத்தில் இருக்க நான் எழும்பி பார்ப்பேன், மூசா எழும்பி நிற்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்காம மஹ்மூதா என்ற இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் என்றார்கள். இன்றைக்கும் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்த, யா ரப் யா ரப், உன்னுடைய தூதருக்கு நீ வாக்களித்த மகாம மஹ்மூத், அந்த இடத்திலே அவரை எழுப்புவாயாக. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் சஜதாவிலே நிற்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரும் பயந்திருப்பார்கள், எந்த சத்தமும் கேட்காது, ஊசி விழுந்தால் கேட்கும். எல்லோரும் பயந்து பீராந்தமாக நிற்பார்கள். அல்லாஹ் கோபத்தோடு நிற்கிற நேரம், எங்கப்பா ஜப்பார் என்று அல்லாஹ் கேட்பான், எங்கப்பா பெரியவன் என்று அல்லாஹ் கேட்பான். எல்லோரும் பயந்து நிற்கிற நேரம் அல்லாஹ் எனக்கு சொல்லுவான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் என் பேரை சொல்லுவான், இர்ஃபா ரஅஸக், உங்க தலையை தூக்குங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். என்ன வேணும் என்று கேட்பான். நான் அப்பொழுது நீண்ட நேரம் சஜ்தாவில் இருந்து, அல்லாஹ் இர்ஃபா ரஅஸக், உங்க தலையை தூக்குங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன வேணும் என்று கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்வார்கள் தெரியுமா? உம்மத்தி உம்மத்தி யா ரப், என்னுடைய உம்மத்து ஜன்னத்துக்கு போகணும். பெருமானார் வேற எதையுமே கேட்கல, என்னுடைய உம்மத்து யா ரப், என்னுடைய உம்மத்து யா ரப். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத், அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை ஜன்னத்துக்கு போடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து போக போகிறோம். இந்த பூமி நிரந்தரமானது அல்ல. இந்த புல்மூட்டையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை மண்ணுக்கடியில் அடக்கிவிட்டு நாம் மண்ணுக்கு மேலே நிற்கிறோம், நிரந்தரமாக இல்லை. இன்னும் ஒரு சில காலங்களில் நாம் மண்ணுக்கடியில் போய்விட்டு எங்களுடைய சந்ததிகள் இந்த ஊரை ஆளுவார்கள். அவர்கள் இதுக்கு மேல் இந்த மேலே நடப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போவதற்கு முன்னாடி ஒரு முடிவை இந்த இரவிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். மலக்குமார்கள் நம்மளை சூழ்ந்து நிற்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹாத்தமுல் அன்பியா, நாமசித்து பேசியது உண்மையா சகோதரர்களே? அது உண்மை என்று நீங்கள் நம்புறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அணு அணுவாக விவரித்தார்களே, இதற்கு பிறகு என்ன நடக்கும், மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், மறுமையில் என்ன நடக்கும், அந்த நேரத்தில் என்னுடைய நிலைமை என்ன?
உங்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை படித்தோம் நாம். இந்த நிலைமைகள் எல்லாம் பார்க்கிற நேரம் மீடியாக்கள் நிறைய பேசுவார்கள். எங்களுக்குள் உள்ளச்சம் வர வேண்டும், பயப்பட வேண்டும், யுத்தம் நடக்கிற நேரம் நடுங்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன மல் அமாவா இது, அந்த யுத்தமா இது? ரசூலுல்லாஹ் சொன்னார்களே ஜஸீரத்துல் அரப் தீ பிடிக்கும் என்றார்கள், பயங்கரமான யுத்த சூழல் மூலம் என்றார்கள். அதுதானா இது என்ற ஒரு அச்சம் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா என்னையும் உங்களை மரணம் வரைக்கும், மௌத் வரைக்கும் ஹிதாயத்தோட வாழ வைத்து தூய்மையான தீனுல் இஸ்லாத்தில் வாழ்ந்து மரணிக்கவே கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். அதுதான் மிகப்பெரிய பாக்கியம்.